வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 29/12/2020 நடந்த ஷிஃப்ட் 1க்கான ஜிகே கொஸ்டின் ஒன்லைனாக தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ டைகர் ரிசர்வ். கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து டைகர் ரிசர்வ் சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் படி ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து 1936 வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்குது. அப்போது உருவாக்கும் போது அதனுடைய பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெய்லி நேஷனல் பார்க். ஹெய்லி நேஷ்னல் பார்க்னு சொல்லி அதனுடைய பேர் இருந்தது. சரிங்களா, இதுதான் வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க். சரிங்களா, ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் தான். இது வந்து எதுக்காக உருவாக்கப்படுதுன்னா, டைகர் ரிசர்வ், பெங்கால் டைகர் இருக்கு இல்லையா, பெங்கால் டைகர் அந்த ஸ்பீசிஸை வந்து அந்த பெங்கால் டைகர் இனத்தை பாதுகாக்கிறத உருவாக்கப்பட்டது தான் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். அடுத்து புலிகள் திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1972 ப்ராஜெக்ட் டைகர். அந்த திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது தான் அந்த டைகர் ரிசர்வ். சரிங்களா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் உண்டு, ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, நேஷனல் பார்க் எப்போ உருவாக்கப்பட்டது? 1936 ப்ராஜெக்ட் டைகர். சாரிங்க, ப்ராஜெக்ட் டைகர் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 1972. சரிங்களா, அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ் சிசிலியா ஷேக் மொயினுதீன் சிஸ்தி தர்கா இஸ் லொக்கேட்டட். அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஷேக் மொயினுதீன் சிஸ்தி தர்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தர்கா வந்து எங்கே இருக்குன்னா அஜ்மீரில் தான் இருக்குது. சரிங்களா, இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகமது கோரி இருக்கார் இல்லையா, பிருத்திவிராஜ் சௌகானை தோற்கடித்தல 2ஆம் தரையின் போர் 1192 வந்து 1192 வந்து 2ஆம் தரையின் போரும் போது முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சௌகானை தோற்கடிச்சிருப்பாரு. அப்போ முகமது கோரியோட வந்து இந்த ஷேக் மொயினுதீன் சிஸ்தி வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருப்பாரு. ஸோ அவருடைய தர்காவுக்கு பேர் அஜ்மீரில், அவருடைய தர்கா வந்து எங்கே இருக்குன்னா அஜ்மீரில் இருக்குது. அடுத்து கொடுக்கப்பட்டதில் எது வந்து வெப் ப்ரௌசர் கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டதில் ஆப்ஷன் படி கூகுள் தான் கிடையாது. ஏன்னா கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின். சரிங்களா, கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின். மற்றபடி ஓப்ரா, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரின்றது ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிளுடைய வெப் ப்ரௌசர் தான் வந்து சஃபாரி. அடுத்ததா, தி எக்ஸைல் ஆஃப் தி ரூலர்ஸ் ஆஃப் விச் கிங்டம் வாஸ் டேர்ம்ட் அஸ் தி லைஃப் ஹஸ் கான் அவுட் ஆஃப் தி பாடி. அதாவது எந்த ஒரு நாட்டினுடைய மன்னரை வந்து நாடு கடத்தியது வந்து உடல் உயிரை விட்டு பிறந்தன்னு சொல்லி விவரிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவத்ன்றது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிங்டம் தான் வந்து அவத் கிங்டம். சரிங்களா, அதனுடைய தலைவர் வந்து நாடு கடத்தியது தான் வந்து த லைஃப் ஹஸ் கான் அவுட் ஆஃப் த பாடி சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்து, ஹூ வாஸ் தி இன்ஸ்பிரேஷன் பிகேன் சன்சத் ஆதர்ஸ் கிராம் யோஜனா. சன்சத் ஆதர்ஸ் கிராம் யோஜனான்ற திட்டத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் யார் பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் தான். இந்த திட்டம் வந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா, இது வந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிடிபியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ன்றது தான் ஹெச்டிடிபியோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து, இன் மெமோரியம்ன்ற ஒரு ஃபேமஸான பெயிண்டிங், அது வந்து 1957 சிப்பாய் கழகத்தின் போது வந்து வரையப்பட்ட ஒரு ஃபேமஸான பெயிண்டிங் இன் மெமோரியம். அதை வரைந்தவர் யார் பார்த்தீங்கன்னா, ஜோசப் நோயில் பேட்டன்றவர் தான். அடுத்து, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. இந்தியாவுடைய மிக உயர்ந்த சிகரம் எது பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா. இதோட உயரம் என்ன பார்த்தீங்கன்னா 8586 மீட்டர். சரிங்களா, இது வந்து உலகினுடைய தேர்ட் லார்ஜஸ்ட். சரிங்களா, தேர்ட் லார்ஜஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. சரிங்களா, பீக் இன் த வேர்ல்டு. இந்தியாவில் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுல வந்து மிக உயரமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்கா தான். ஸோ உலகிலே ஃபஸ்ட்டு மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட். ரெண்டாவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து எட்வின் K2 சொல்லி அழைக்கப்படுற காட்வின் ஆஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து இருக்குது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில், அதாவது இந்த காஷ்மீர் இருக்கு இல்லையா, காஷ்மீர் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து இருக்கும். அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தான் வந்து இந்த K2 சிகரம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உலகின் 2வது மிக உயர்ந்த சிகரம். இதோட உயரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8611 மீட்டர். இதோட உயரம் ஃபஸ்ட்டு எவரெஸ்டோட உயரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8848.86 மீட்டர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேம் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் ட்ரெயின். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எது பார்த்தீங்கன்னா டெக்கான் கோயில். இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1930 தான் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா,
அடுத்து ரூர் ரீஜியன்றது எந்த ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ரீஜியன், தொழில் நகரம் பார்த்தீங்கன்னா ரூர்ன்றது ஜெர்மன் நாட்டினுடைய மிக முக்கியமான தொழில் நகரம் தான் வந்து இந்த ரூர் ரீஜியன். சரிங்களா? அடுத்து எர்னஸ்ட் மெக்கேன்றவர் எழுதிய தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமான புத்தகம் என்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் எக்ஸ்கவேஷன் அட் மொஹஞ்சதாரோன்றதான் அந்த புத்தகம். எர்னஸ்ட் மெக்கே எழுதிய புத்தகம் ஃபர்தர் எக்ஸ்கவேஷன் அட் மொஹஞ்சதாரோ. அடுத்து ஆன் விச் டே தி கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டட், இந்தியாவுடைய அரசியலமைப்பு தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுதுன்னா 26 நவம்பரில் தான் கொண்டாடப்படுது. ஏன்னா 26 நவம்பர் 1949 வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணாங்க. சரிங்களா? அடாப்டட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொண்ட நாள் எது பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. ஸோ அதன் நினைவாக தான் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து 26 நவம்பரை வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டே அரசியலமைப்பு நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பைல் ஜூஸ் வந்து எந்த ஒரு உறுப்பால் வந்து சுரக்கப்படுது அப்படின்னா பித்தநீர் வந்து கல்லீரலில் தான் வந்து சுரக்கப்படுது. சரிங்களா? இது வந்து பித்தநீரோடைய பன்மை என்னன்னா இது வந்து கன்வெர்ட்ஸ், இது வந்து ஃபேட்டை வந்து கொழுப்பு அமிலமாக வந்து மாற்றும். சரிங்களா? ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட்டை வந்து இதை வந்து மாற்றும். அதுவும் இல்லாமல் இந்த பைல் ஜூஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் அட் எங்கே பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் எஸ், அதாவது பித்தப்பை, கால் பிளாடரில் தான் வந்து இந்த பைல் ஜூஸ் வந்து சேகரிக்கப்படுது. அதாவது பித்தநீர் வந்து எந்த பையில் சேகரிக்கப்படுதுன்னா பித்தப்பையில் வந்து சேகரிக்கப்படுது. இது உருவாக்கக்கூடிய உறுப்பு பேர் லிவர். லிவர் வந்து நமது உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி, லார்ஜஸ்ட் சுரப்பிக்கு ஆங்கிலத்தில் என்னது, ஐயோ சுரப்பிக்கு ஆங்கிலத்தில் என்னன்னு தெரியலையே, டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. நமது உடலில் இருக்கிற மிகப்பெரிய சுரப்பி எது பார்த்தீங்கன்னா லிவர் தான். சரிங்களா? அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா from which country where the concept of liberty, equality and fraternity adopted, அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 கான்செப்டையும் வந்து எந்த ஒரு கான்ஸ்டியூஷன்ல வந்து இந்தியா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பிரான்ஸ் கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்ல தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா யூஎஸ்ஏ. அதே நேரத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யா நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இது ரெண்டும் முக்கியம். அடுத்து தும்பா வாஸ் சூசன் as the ideal site for rocket launch due to the presence of, தும்பான்றது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளாவோட திருவனந்தபுரத்தில் இருக்குது. சரிங்களா? கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. இது வந்து இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளம். சரிங்களா? இது வந்து ஏன் அந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரோஜெட்ஸ், ஈக்குவட்டோரியல் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இந்த தும்பா வந்து இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளமாக வந்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ராக்கெட் ஏவுதளங்கள்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, அதோடைய தும்பா வந்து இந்த சைடு இருக்கும், இங்கே கீழே இருக்கும். இந்த வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடா வந்து ராக்கெட் ஏவுனாங்க அப்படின்னா அதோடைய கழிவுகள், ராக்கெட்டோடைய எச்சங்கள் எல்லாம் வந்து இந்த கடலில் விழுகிற மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து ரைட் சைடில் வந்து மேக்ஸிமம் இந்தியாவுடைய ஏவுதளம், ராக்கெட் ஏவுதளம் எல்லாமே இந்த ரைட் சைடில் தான் இருக்கும். பே ஆஃப் பெங்காலை ஒட்டி தான் இருக்கும் மேக்ஸிமம். அடுத்து which African country launched the first malaria vaccine to immunize children on the occasion of World Malaria Day, உலக மலேரியா தினத்தின் பொழுது எந்த ஒரு ஆப்பிரிக்கன் நாடு வந்து உலகோட ஃபர்ஸ்ட் மலேரியா தடுப்பூசி வந்து அறிமுகப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா மலாவி என்ற நாடு தான். சரிங்களா? வேர்ல்டு மலேரியா டே வந்து எப்போ கொண்டாடப்படுதுன்னா April 25. சரிங்களா? மலேரியா உருவாக்கக்கூடிய உயிரினத்துக்கு பேர் என்ன, அது ஒரு பிளாஸ்மோடியத்தில் தான் வந்து மலேரியா வந்து பரவுது. அடுத்து விச் கண்ட்ரி ஹாஸ் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், அதாவது கூட்டுறவு பண்ணையை வந்து அதிகமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தக்கூடிய நாடு எது பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாடு தான். அடுத்து விச் லான்ச் வெஹிக்கிள் வாஸ் யூஸ் டு லான்ச் சந்திராயன் 2 வந்து விண்வெளிக்கு செலுத்திய ஏவு வாகனம், அந்த ராக்கெட்டினுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா GSLV MK3 M1 கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹூ ஃபார்ம் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். எப்போ பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் 1885. சரிங்களா? அப்போ தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து விச் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பரம்
8000. இந்த டிசைன் பண்ண அமைப்பாளருடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை சிடிஏசி புனே, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்ன்ற இந்த சிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம். இந்த அமைப்பு வந்து புனேல இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமாக, இது வந்து அடிக்கடி கேட்பாங்கப்பா. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்ற அமைப்பு. அதுதான் வந்து பரம் 8000 சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணாங்க. அது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புனேல வந்து இருக்குது அந்த அமைப்பு. அடுத்து when was சாஞ்சி ஸ்தூபா டிக்ளேர்ட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. யுனெஸ்கோவில் வந்து சாஞ்சி ஸ்தூபா வந்து எப்போ வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சுன்னா 1989 தான் டிக்ளேர் பண்ணப்பட்டது. அடுத்து which of the following viceroy of India did take the initiative to create elected local government bodies. அதாவது இந்தியாவில் வந்து உள்ளாட்சி அமைப்பு முறையை வந்து அறிமுகப்படுத்திய வைஸ்ராய் யார் பார்த்தீங்கன்னா லார்ட் ரிப்பன். நம்ம தமிழ்நாட்டினுடைய சென்னை மாநகராட்சி இருக்கு இல்லையா, சென்னை மாநகராட்சியினுடைய கட்டடத்துக்கு பேர் என்ன பேர்? ரிப்பன் பில்டிங். ரிப்பன்றது என்ன யாரை குறிக்குன்னா இந்த லார்ட் ரிப்பன், அவர் தான் ரிப்பன் பிரபு தான் குறிக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அரசியல் பங்கேற்க கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. 1992 74 அரசியல் சட்ட திருத்தத்தின்படி இந்த லோக்கல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து ராபர்ட் குக் வந்து கண்டுபிடித்தது எது பார்த்தீங்கன்னா செல்லை கண்டுபிடித்தவர் தான் ராபர்ட் குக். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் an example of footloose industry. கொடுக்கப்பட்டதில் எது வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிப் உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரி. ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரா மெட்டீரியல் வந்து அதிகமாக தேவைப்படாது. சரிங்களா? பட் ஜூட்டு, சுகரு, டீ இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் வந்து அதிகமாக தேவைப்படும். பட் கம்ப்யூட்டர் சிப் உருவாக்குறது வந்து மூலப்பொருட்கள் தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் வந்து மனிதர்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க, அதிகமாக வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அடுத்ததாக பீப்புள் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளட் குரூப்ஸ் ஆர் கன்சிடர் தி யூனிவர்சல் ரெசிபியன்ட். அதாவது எந்த பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட், யார்கிட்ட இருந்தாலும் ரத்தத்தை வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ். அதே யூனிவர்சல் டோனர்ன்ற குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரத்தத்தை கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனர் பிளட் குரூப் எது பார்த்தீங்கன்னா ஓ நெகட்டிவ். சரிங்களா? அடுத்து கெமிக்கல் ஃபார்முலா பிளட் குரூப்ன்ற இதை பிளட் குரூப் ரத்த வகைகளை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லான்ஸ்டீனர். அவர் தான் வந்து ரத்த வகைகளை வந்து கண்டுபிடிச்சார். அடுத்ததாக கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் லைம் வாட்டர். சுண்ணாம்பு நீரினுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? CaOH2. சரிங்களா? அதே நேரத்தில் CaCO3 எதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட் சொல்லுவாங்க. சுண்ணாம்புக்கல். லைம் வாட்டர்னா சுண்ணாம்பு நீர். அடுத்து விச் ஃபேமஸ் ஆத்தர் யூஸ் த பென் நேம் மாதவிக்குட்டின்ற புனைப்பெயரில் வந்து கதைகள் எழுதியவர் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா கமலஹாசன்றவங்க தான். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கிய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனான்றதான் கரெக்டான ஆன்சர். PMKVY. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2015 தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து எக்ஸசிவ் கர்வேச்சர் ஆஃப் லென்ஸ் லீவ்ஸ் டு, அதாவது நம்மளுடைய கண்ணினுடைய லென்ஸ் ரொம்ப வளைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோபியா வந்து வரும், கிட்ட பார்வை. இதை சரி பண்ணக்கூடிய கண்ணாடிக்கு பேர் என்ன பேர்? கான்கேவ் லென்ஸ். அது தூர பார்வைக்கு என்ன பேர்? ஹைப்பர் மெட்ரோபியா. இது வந்து சரி பண்ணக்கூடிய கண்ணாடிக்கு பேர் என்ன பேர்னா குவியாடி, கான்வெக்ஸ் லென்ஸ். அடுத்ததா டு கிரியேட் சயின்டிஃபிக் temperament innovation amongst Indian students, central government started an Atal ATL lab. What is the full form of ATL? ATL உடைய full form என்ன பார்த்தீங்கன்னா Atal Tinkering Labன்றதான் ATL உடைய full form. அடுத்து which season of the Congress gave the call to the attainment of Swaraj. சுவராஜ் என்ற சுதந்திர அடையணும்னு சொல்லி ஸ்வராஜ் என்ற முழக்கத்தை வந்து எந்த காங்கிரஸ் சீசன் வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1906 கல்கத்தா சீசன். கல்கத்தா சீசன். இதில் வந்து தலைமை வகித்தவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தலைமை வகித்தவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி.
அடுத்தது வந்து விச் கிளாஸ் பிளான்ஸ் இஸ் கால்டு ஆம்பிஃபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். அதாவது தாவர உலகின் இருவாழ்வின்னு சொல்லி அழைக்கப்படுவது யாரும் அழைக்கப்படக்கூடிய தாவரங்கள் எது பார்த்தீங்கன்னா ப்ரையோஃபைட்ஸ். ப்ரையோஃபைட்ஸ் தான் தாவர உலகின் வந்து இருவாழ்வின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.